யோபுக்கு என்ன இருந்துச்சு? இப்போ பாருங்க, தீமை வருது, எல்லா வேலைக்காரங்க அழிகிறாங்க, மிருகஜீவன் அழியுது, பிள்ளைகள் மரிக்கிறாங்க, சரீரத்தில் வியாதி. ஆனா இவர் சொல்லாரு, நன்மையை பெற்ற நாம் அவர்கள் தீமை பெற வேண்டாமா? அப்ப நன்மையை மட்டும் எதிர்பார்த்து சபையில இருக்காத. நன்மையை தந்தார்னா அதுக்குள்ள சிலத்தோடு தீமை வைப்பார். அந்த தீமை வரும்போதும் தேவனை விடக்கூடாது. இந்த இடத்துல சபை திணறும். யோபு 2வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பைத்தியக்காரி பேசுகிறதை போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம், தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? தீமையை பெற வேண்டாமோ? நல்லா கேளுங்க. நன்மையும் யோபு சொல்லாரு, தேவனை கையில் வந்திருக்கு யோபுக்கு. தீமை யோபு கையில் வந்திருக்கு. அதான பேச மனைவிட்ட. அடுத்தது, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் முதல் நாள் பாவம் செய்யவில்லை. வார்த்தையில கூட பாவம் செய்யாத யோபுக்கு நன்மையும் தேவனத்தில் வருது, தீமையும் வருது. நீங்கள் யோபின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தால், யோபு 1:3 என்று நினைக்கிறேன், அங்கே கிழக்கத்தி புத்தர் எல்லாரை காட்டிலும் யோபு பெரியவராயிருந்தார், பெரிய கோடீஸ்வரர். அவர் வாழ்ந்த அந்த பகுதியிலே அவரை போல செல்வந்தர்கள் இல்லை. அவ்வளவு பெரிய செல்வந்த மனிதன். யாருக்கு நன்மையை பெற்றார்? தேவன் கொடுத்தார். அதான் அவர் சொல்லார், யோபு 1 கடைசியில் வரும்போது சொல்லாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு சொல்லார். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தார். ஆஸ்தி, ஐஸ்வர்யம், வேலை, பணம், பொருள், வேலைக்காரர்கள், பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். இப்ப அவரே எடுத்திருக்கிறான்னு சொல்லுகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்ப இங்க பாருங்க, இப்ப அதாவது நன்மையை பெறுகிற நாம் தீமையும் பெற வேண்டும். சில நேரத்தில் கர்த்தர் நமக்கு நன்மையை கொடுத்துட்டு சில தீமையும் கொடுக்கிறார். யோபுக்கு என்ன இருந்துச்சு? இப்போ பாருங்க, தீமை வருது, எல்லா வேலைக்காரங்க அழிகிறாங்க, மிருகஜீவன் அழியுது, பிள்ளைகள் மரிக்கிறாங்க, சரீரத்தில் வியாதி. ஆனா இவர் சொல்லாரு, நன்மையை பெற்ற நாம் அவர்கள் தீமை பெற வேண்டாமா? எப்பவும் நன்மையா சபையில வந்தோன்னா? எப்பவும் வாழை கேப்போமா? எப்பவும் புரோட்டை அரைச்சுமா? ஒரு கீழே விழ மாட்டியா? ஒரு அடிபட மாட்டியா? ஒரு நிந்தனை வராதா? பிசினஸ்ல ஒரு தொய் வராதா? வரும். அது எதுக்கு? யோபு 42 போய் வாசித்து பார், படித்து பார். அங்கே இழந்ததை 2 மடங்கு ஆண்டவர் கொடுத்தார். இழந்ததை 2 மடங்கு கொடுத்தார். இழந்த 10 பிள்ளைகளை அதே சாயலில் கொடுக்கிறார். 10 பிள்ளைகளை மறுபடியும் பெற்றுதான் எடுக்கிறார். மேஜிக்ல கொண்டு வரல. மீண்டும் குடும்பம் நடத்தி 10 பிள்ளைகள். எவ்வளவு பெரிய தேவன் ஆண்டவர் பாருங்க. அப்ப நன்மையை மட்டும் எதிர்பார்த்து சபையில இருக்காத. நன்மையை தந்தார்னா அதுக்குள்ள சிலத்தோடு தீமை வைப்பார். அந்த தீமை வரும்போதும் தேவனை விடக்கூடாது. இந்த இடத்துல சபை திணறும். புரிஞ்சுடுங்க. ஒரு மேடு வந்த ஒரு பழம் உண்டு. ஏன் அதை செய்யறார் தெரியுமா? ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், அவருடைய ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அறிந்திருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி நம்மை அழைத்தார். அவருக்காக பிரித்தெடுத்தார், அவருக்காக தெரிந்து கொண்டார். நாம் அவருக்கு வேண்டும். நம்மை கொண்டு ஆண்டவர் இந்த பூமியில் ஏதோ செய்ய வேண்டும், இந்த சபையில் ஏதோ செய்ய வேண்டும். அதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். அதனால் அழைக்கப்பட்ட அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனை அப்படி அழைக்கப்பட்ட நாம் நேசித்தால் நமக்கு இந்த பூமியிலே நடக்கிற அத்தனை தீமைகளும் நன்மைக்கு ஏதுவானது. கைகளை தட்டுங்களே. யோசேப்பை விலைக்கு விற்று போடாம இருந்திருந்தா எகிப்துக்கு ஒரு நாள் இந்த பாய் போயிருக்க மாட்டான். ஏன்னா அப்பா பல வர்ண அங்கி, அழகு, அப்பாக வயலுக்கு ட்ரெஸ் போட்டு அழகு பாக்கிய வீட்டை விட்டு ஒரு நாள் வெளியே போயிருப்பானா? போவே மாட்டான். ஏசா மாதிரி அம்மா கூட சாப்பாடு வச்சுட்டே இருந்திருப்பான். தூக்கி போட்டு அடுத்த வீட்டில் கொண்டு போய் அடுத்த வீட்டில் சாப்பாடு வைக்க வச்சு அடுத்த துணியை துவைக்க வச்சு அந்த தேசத்துல முழு தேசத்துக்கு அதிகாரியாய் தேவன் உயர்த்தினார். கர்த்தருக்குள் வந்த பிறகு சில நேரத்தை தூக்கி வீசுறது, தூக்கி போடுறது. நீங்கள் கர்த்தருக்குள் இருக்கும்போது தூக்கி தூரை பந்தாடுறது மேன்மைக்காக. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். புறக்கணிக்கப்பட்ட உங்களை, புறம்பாக்கப்பட்ட உங்களை, அற்பமா எண்ணப்பட்ட உங்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதனால சில நேரத்தில் அப்படியெல்லாம் இருக்கும். மனுஷனால புறக்கணிக்கப்படுவோம், அற்பமா எண்ணப்படுவோம், குடும்பத்தினால பகைக்கப்படும், ஊர் மக்களால் பகைக்கப்படுவோம், வேலை சிறுத்துல பகைக்கப்படுவோம். அதுக்கு பின்னாலேயும் ஒரு நன்மை இருக்கும், அதுக்கு பின்னாலேயும் ஒரு உயர்வு இருக்கும். அதனால நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டும். சில தீமைகள் நன்மையை மாறும். தீமை வந்து கத்தரை விட்டு ஓடிராத, சபையை விட்டு ஓடிராத.
நிறைய கூட்டம் அப்படிதான், வெறும் அற்புதத்துக்காய் வந்துட்டு கொஞ்சம் வயிறு பசி எடுத்தா போதும், உடனே அங்கேயும் அலையிறது. கைரேகை பார்க்க போமா, மந்திரத்தை போமா, குறி கேட்க போமா, அங்க போமா. உன்னுடைய வாழ்க்கை நாசம். தேவன் உன்னை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார். அந்த பிரித்தெடுக்கிற நோக்கத்தை செய்வதற்கு வைத்திருக்கிறார். சில உபத்திரவங்களும் சில தீமைகளும் நன்மைக்கு ஏதுவானது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உபத்திரப்பட்ட நல்லது, அதனால் தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. உபத்திரவம் தாங்க கனமகிமை உண்டாக்கும். சோர்ந்து போகாது. ஃபேமிலியில் ப்ராப்ளமா, குடும்பத்தில் பிரச்சனையா, ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்கல்ல, தேவனுக்குள்ள தான் இருக்கிறீங்க. இதுக்கு பின்னால கர்த்தர் ஒரு பெரிய நன்மையை வச்சிருக்கார். சோர்ந்தே போகக்கூடாது. சரி, அதனால நன்மையை பெறுகிறோம். தேவன் கைது சிலப்ப தீமையும் வரும். ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது, உறுதியா இருக்கணும். அது பின்னால யோபுக்கு இரட்டிப்பான நன்மையை கொண்டது போல 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க.